قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அன்பிற்கினியவர்களே, ஜமியத் குர்ஆன் வல் ஹதீஸ் பாலசமுத்திரம் கிளையை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை சொல்கின்ற நிலைக்கு நாம் இந்த சமுதாயம் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற தன்போல் மூமின்களுக்கு நீங்க ஆகப்படுத்திட்டே இருங்க. அவர்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கும். மூமினா இருந்தா செல்கின்ற உபதேசம் பயனளிக்கும். அல்லாஹ் தனது திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். நீங்கள் ஞாபகப்படுத்துவது அவர்களுக்கு நன்மை தருமையானால், உபதேசம் செய்வது நன்மை அளிக்குமேனால் நீங்க சொல்லிட்டு இருங்க. அந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும்? யார் இரையச்சம் உடையவர்களோ அவர்களுக்கு பயனளிக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சுன்னா அவனுடைய வசனங்களை கொண்டும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை கொண்டும் நாம் எடுத்து சொல்கிற போது இரையச்சம் என்பது அவருடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணத்தினால என்ன செய்வாரு? அவர் பயனளிக்கும். எந்த தப்பு செய்கிறாரோ அது விலகி, ஏன்னா அல்லாஹ் தவறுன்னு சொல்லிட்டான் விலகி, எதை நன்மை என்று சொன்னானோ அதை எடுத்து நடப்பதற்கு அவர் அந்த உபதேசத்தை பயன்படுத்துவார். அந்த நல்ல எண்ணத்தோடு தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி இருக்கிறார்களோ அந்த செய்திகளின் மூலமாக நம் சமுதாய மக்கள் மறந்திருக்கின்ற செய்தி ஞாபகப்படுத்துறது. அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. 5 நேரம் தொழுகைக்கு மறந்துருக்காங்க. 5 நேரம் தொழுகை பாங்க் சொல்லி கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்பா பாங்க் சொல்லியாச்சு, பாங்க் நுகருக்கு நேரம் ஆச்சு, வாங்க வெற்றியின்பால் விரைந்து வாங்க, தொழுகையை நிலைநாட்ட வாங்க. அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே பெருசு இல்லை அல்லாஹ் விட. அல்லாஹ் நினைச்சானா நம்மளை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். அல்லாஹ் நினைச்சானா இன்னும் கொஞ்சம் நினைச்சலாம் கீழே தள்ளியும் விட்டுறலாம். உயர்வதும் தாழ்வதும் அவன் கையில் இருக்கிறது. எனவே நீங்கள் இருப்பது ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருட்கொடையை அனுபவித்துக் கொண்டு, எனவே அல்லாஹ் தான் பெரியவன். உடனே பள்ளியாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். வெற்றியின்பால் விரைந்து வாங்கன்னு கூப்பிடுறான். தொழுதாத்தான் வெற்றி, தொழுகாட்டே இல்லை வெற்றி இல்லை. தொழுகை தான் வெற்றியை தரும். தொழுகை இல்லாதவர்களுக்கு வெற்றி இல்லை. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கும் இல்லை. தொழுகை இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் பிரித்து காட்டக்கூடியது முஸ்லீம் அல்ல. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லீம் அல்லாதவருக்கு பிரித்து காட்டக்கூடியது தொழுகை. அதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் மைக் போட்டு கூப்பிடுறாங்க. ஜும்மால இமாம் கூப்பிட்டு சொல்றார், அல்லாஹ்வின் நல்லடியார்களே நீங்க தொழுகையில கலந்துக்குங்க, ஜும்மால முந்தி வந்து கலந்துக்குங்க, இன்ன தப்புல இருந்து விலகிக்கங்கன்னு சொல்றார். அந்த அடிப்படையில இது திருமுறை கூட்டமாக இருக்கிற இந்த நிகழ்ச்சியில பெண்களும் சேர்ந்து கேட்பதனால, ஏன்னா இங்க ஜும்மாவுக்கு பெண்கள் அனுமதிக்காங்களா இல்லையான்னு தெரியாது. பள்ளியில நமது பள்ளியில ஜும்மாவுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அங்க வந்து ஜும்மா உரையை கேட்கலாம். இங்க அதுக்குண்டான வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்துவான். பெண்களுக்கென்று ஒரு தனி இடத்தை ரெடி பண்ணி பெண்கள் பயான் என்று ஒன்றை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பெண்கள் உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை படித்த ஆலிமாக்களை கூட செய்வோம். இன்ஷா அல்லாஹ் உபதேசம் செய்வோம். அதே நேரத்தில் இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யஹ்லுக்கு மா யஷாஉ யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூரா.
வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது. வானம் மற்றும் பூமி இவருடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது. அவன் நாடியதை படைக்கின்றான். அவன் பூமியில எதை நாடுகின்றானோ அதை படைப்பான். தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை தருவான். தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான். 42வது அத்தியாயத்தில் 49வது வசனம். அவு எசிது அவு சபீஜும் துக்ரானம் மைனாதா வயஜாலு மையசாவு இன்னவு அலீமுன் கதீர் அகீமன் இன்னவு அலீமுன் கதீர். அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்தவர்களுக்கு வழங்குகிறான். தான் நாடியோரை மகளாக ஆக்குகிறான். அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன். அல்லாஹ் திருமறையில் சொல்றான். 42, 49, 52 வசனங்களை சொல்லியிருக்கேன். இந்த வசனத்தின் மூலமாக என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற காலகட்டத்தில் மக்காவில் அந்த மக்கத்து குறைஷிகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்கள் எந்த மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு மனம் போன போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிறார் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் குழந்தைகளில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உயிரோடு என்ன செய்வார்கள்? புதைத்து விடுவார்கள். அந்த குழந்தை என்ன செய்வாங்க? உயிரோடு புதைத்து விடுவார்கள். உயிரோடு புதைப்பது மட்டுமல்ல, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தியை சொன்னாலே அவருடைய முகம் கருத்து விடும். ஐயோ, எனக்கு பெண் குழந்தையா பிறந்திருக்கிறது என்று செய்யும், முகம் கருத்து விடும். என்ன பிறந்திருக்கிறான்? பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை சுப செய்தியாக அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் நினைச்சுவாங்க, எனக்கு பெண் குழந்தையா, ஐயோ பெண் குழந்தை பிறந்து உடனே 10 மாதம் நம்முடைய துணைவி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல்வேறு இன்னலுக்கு மத்தியில சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தையை, பால்முகம் மாறா இருக்கின்ற அந்த குழந்தையை பார்த்து ரசித்து ருசிக்க வேண்டிய அந்த குழந்தையை அப்படியே புதைகுழியில் கொண்டு புதைத்துள்ளார். எவ்வளவு கண்ணஞ்சக்காரர்களாக இருப்பார்கள் பாருங்க. அந்த சமூக மக்கள் மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக தீர்க்கதரிசியாக மக்கள் மத்தியிலே தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குலத்திற்கு விடுதலை வாங்கி தரும் முகமாக பல்வேறு செய்திகளை மக்களுக்கு சொன்னார்கள். பெண் குழந்தைகளை புதைப்பதை என்ன செய்தார்கள்? அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். உயிரோடு புதைப்பதை, இறந்து புதைக்கிறதுக்கு வேற, அவங்க என்ன செஞ்சாங்க? உயிரோடு புதைத்தார்கள். கல்நெஞ்சக்காரர்களாக இருந்தார்கள். இஸ்லாமுடைய இதயத்திற்கு போனதற்கு பின்புதான் பெண் குழந்தைகளை புதைக்கின்ற அந்த தீய செயலிலிருந்து என்ன செய்தார்கள்? விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், பி ஐயிதன்பின் குத்தில, நாளை மறுமையிலே நீங்கள் ஏன் கொலை செய்யப்பட்டீர்கள் என்று நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் அந்த குழந்தைகள். அவங்க சொல்லுவாங்க, அந்த குழந்தைகள் என்ன சொல்லும்? என் பெற்றோர் என்னை பெண் குழந்தை, என் தாய் என்னை பெண் குழந்தை பிறகு யாருடைய கையில் இருக்கு? நம்ம கையிலையா? இல்லை. ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், தருகிறான். அந்த பெண் குழந்தை பிறந்தால் அந்த மூட்டிக காலத்தில் என்ன இருந்ததோ அதுதான் கொஞ்ச காலத்துக்கு முன்பு ஆண்டிப்பட்டியில அதை சுற்றி உள்ள புசிலம்பட்டி போன்ற பகுதியில் இருந்துச்சு. பெண் குழந்தை பிறந்தால் உடனே செஞ்சாங்க, உடனே அதுக்குண்டான சில ஏற்பாடுகள் செஞ்சு அன்றைக்கு அப்படி எப்படி கொண்டார்களோ அதே மாதிரி கொண்டு விட்டார்கள். நிலைமை என்னாச்சு? 15 வருஷம். அதற்கு பின்பு அரசாங்கம், கலெக்டர் எல்லாம் போய் அந்தந்த கிராமத்துக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தும் கேட்காம பொம்பளை பிள்ளை பத்திருக்கான்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஏளனமாக நினைத்து அந்த குழந்தைகளை கொன்றார்கள். 15 வருடத்திற்கு பின்பு கொன்ற பாவத்தை அனுபவிக்கும் முகமாக அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு பெண் இல்லாமல் ஆகிவிட்டது. கல்யாணம் முடிக்கணும்ல, கல்யாணம் முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால என்னாச்சு? பெண் கொடுக்க அந்த ஊர்ல குழந்தைகள் கூட கொண்டுட்டாங்க.
வெளியூர்ல பெண்ணு கேட்டான்னு சொன்னேன். ஐயோ, என் பொண்ணை என் பிள்ளைய உனக்கு கொட்டி கொடுத்து 10 மாதம் சுமந்து என் பிள்ளை ஒரு குழந்தை பெற்றா, அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உயிரோடு கொண்டு புதைப்பீங்களா பாவிகளா, உங்க ஊருக்கு பொண்ணு இல்லைன்னு அனுபவிக்கானா. எதை விதைத்தானோ அது தவறு என்பது அப்பதான் உணர்றாங்க. நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், நாங்கள் குள்ளமான வேண்டே வேண்டாம், நீங்க கல்லஞ்சக்காரர்கள் அல்ல. அன்றைக்கே என்ன செஞ்சா, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாம் உணவளிக்கின்றோம். உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறான்னு சொன்னால் நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு உணவு தருகிறான், அல்லாஹ் அவர்கள் மூலியமாகத்தான் நீங்கள் ரிஸ்கை சாப்பிடுகிறீர்கள். அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு நம் சமுதாய பெண்களிடத்திலும் இருக்கிறார். பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் குழந்தை பிறக்க யார் கையில் அல்லாஹ் சொல்றான், இல்லாய்முக்கு சமாவாத்தி உள்ள வான பூமியுடைய ஆட்சி அவன்கிட்ட இருக்குது. யகபலி மையசாவினாத்தா, நான் ஆடியவர்களுக்கு ஆண் பெண் குழந்தை தருவோம், நான் ஆடியவர்களுக்கு ஆண் குழந்தை தருகிறோம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தான் ஆடியவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் செய்து அவன் கையில். ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு திருமணம் முடித்து உள்ளே வருகிற போது அது திருமணம் முடித்து வந்து உன் மகனோடு இல்லறத்தில் ஈடுபட்டு பிறக்கின்ற குழந்தை அப்படித்தானங்க பிறகுதே குழந்தை. அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் கல்யாணம் முடிச்சு போறேன், என் கூட வாணி 2 பொம்பளை பிள்ளையை கூட்டு விட்டா வருது இல்லை, வந்து இல்லறத்திற்கு பின்பு அல்லாஹ் நாட்டு பிரகாரம் பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தா பெண்ணுடைய மாமியார் மாப்பிள்ளையின் தாயாருக்கு உடனே மக்கத்து குறைசிகளுக்கு என்ன அந்த முகப்பாவம் இருந்ததோ, ஐயோ இருந்துன்னு முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து பொட்டை பிள்ளையை பெற்றுட்டாளேன்கான். என்ன பிள்ளைய பெற்றுச்சா? பொட்டை பிள்ளைய பெற்றுருச்சு. பொட்டை பிள்ளைய பெற்றது அந்த பிள்ளை கையில இருக்கு, ரப்புல் கையில இருக்கு. அது காரணம் என்ன? ஆணுடைய விந்து பின்தங்கி விட்டால் அல்லது அந்த சக்தி இல்லாமல் இருந்தால், சத்து குறைவாக இருந்தால், அது பெண்ணுடைய விந்தோடு சேர்கிற போது அந்த 2 விந்துக்களும் சண்டையிட்டு எந்த இது முந்திக் கொள்கிறதோ அது குழந்தை பிறக்கிற. அதுக்கு அதான் காரணம். அதுக்கு இந்த பிள்ளை என்ன செய்யும்? வரும்போது எங்கள் வீட்டில் நான் உங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளையா பற்றி திருவன் சபதம் ஏற்றா வந்துச்சு இல்லை, அதை இந்த தாய்மார்கள் நினைப்பதில்லை. அதனால அன்னைக்கு தூக்கி வைக்கிறதா முகத்தை. என்ன செய்யறது? அன்னைக்கு தூக்கி வைக்கிறதா முகத்தை. ஐயோ பொம்பளை பிள்ளை பத்துட்டா, என் வீட்டுக்கு வராத கொஞ்ச நாளைக்கு, உன் வீட்டிலே இரு. என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பத்துருவான்னு பார்த்தா, எனக்கு ஆண் பேரில் கொண்டு வருவான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளையை கொண்டு வந்தேன். அல்லாவை மறந்து அவர்கள் அந்த பிள்ளையின் மீது கோபம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். யார் அல்லாஹ் தந்ததுமா என்கின்ற சிந்தனை இந்த சமுதாய பெண்களிடத்திலும் இல்லை. ஏன்னா பெண் குழந்தை பிறந்து அது வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடித்து கொடுக்கின்ற போது இன்னைக்கு தன் மகனுக்கு வாங்கிய வரதட்சணையை விட பன்மடங்கு உயர்ந்து விடும். எப்படி கொடுக்குறதை அந்த பயம். நீ வாங்கினீங்களா இன்னைக்கு, அதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஆப்பு தான் அன்னைக்கு 2 பங்காக கொடுக்க வந்த வேண்டகாதன்னு சொல்ற நேரத்தில் வாங்கினா இல்லவா அது கிடைக்கின்ற நிலைதான். அதனால தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது குள்ளுக்கும் ராய் ஒரு குள்ளுக்கும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல் மர்அத்து ராயஹத்துல்லி பைத்தி ஜௌஜிஹா, பெண் என்பவர் தன் வீட்டுக்கு பொறுப்பாளி. அவங்க நினைச்சுவாங்க அவர்கள் குழந்தையை வளர்ப்பது, கணவனுடைய கற்பை பேணி பாதுகாப்பது, கணவனுடைய விருப்பத்தை நிவர்த்தி செய்வது, கணவன் யாரை உன் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று தடுக்கின்றானோ அதை நிவர்த்தி செய்வது என்கின்ற அந்த பொறுப்பில பெண் இருக்கிறார்கள். அதை பற்றி நாளை விசாரிப்பான் அல்லாஹ். அப்படி விசாரிக்கப்படுகின்ற போது ஒரு தாய் தன் பிள்ளைகளில் ஆண் குழந்தையின் மீது ஒரு பற்றுதலும் பெண் குழந்தையின் மீது ஒரு பற்றுதலும் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அநீதி செய்கிறார்கள். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அருளப்பட்ட அருள்மறையும் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டினான். நீதி செலுத்துங்கள். என்ன செலுத்தணும்? நீதி செலுத்த வேண்டும். நீதி செலுத்துங்கள்,
அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நீதி செலுத்த வேண்டும். எல்லாமே நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். ஆண் பிள்ளைக்கு ஒரு சலுகை, பெண் பிள்ளைக்கு ஒரு சலுகை என்கின்ற பாணியில பொம்பளை பிள்ளையா அது அடுத்த வீட்டுக்கு போக போகுது, தனியை திங்குது, திங்காம தொலையுது, நீ வேலைய ராசா. ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள். எப்படி வச்சிருக்காங்க? ஜான் பிள்ளை என்றாலும் நான் ஆம்பளை குறைச்சிருக்கேனே, எனக்கு என்ன குறைச்சல் என்பதை போன்று வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மதீனாவில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் பஞ்சகாலம் ஆகிவிட்டது. எல்லா மக்களும் உணவுக்கு தடுமாறு, அதாவது தத்தளிக்கின்ற நிலை. ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர் அல்லவா, அல்லாஹ் தூதர் அல்லவா, அவங்க வீட்டில் போய் ஏதாவது கேட்கலாம்ட்டு வந்தாங்க. வந்து கேட்டபோது உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடு பூரா தேடுறாங்க, உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அந்த தாய் கேட்டு வந்துட்டாங்களே உங்களுக்கு கொடுக்கணும். தேடினால் அங்கே ஒன்றும் அதிகமாக எதுவும் இல்லை. அங்கே இங்கே தேடி, அதாவது எந்த அளவுக்கு சுற்றுலா வீடுனா மேலே போட்டிருக்கிற அந்த பலன் தலையில் தட்டுமா, அந்த அளவுக்கு உயரமாக தான். அந்த வீட்டில் தேடுறாங்க. தேடி பிடிச்சி 3 பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டாங்க. எத்தனை பேரிச்சம்பழம்? 3 பேரிச்சம்பழத்தை எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த தாயிடத்தில் 3 பேரிச்சம்பழத்தை கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த தாய் என்ன செஞ்சாங்க, 2 பேரிச்சம்பழத்தை 2 பெண் குழந்தைகளுக்கு, அந்த 3 பேர்ல கூட்டு 2 பேர்ல கூட்டு வந்திருக்காங்க, 2 பேருக்கும் கொடுத்துட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை நினைச்சாங்க கையில வச்சுக்கிட்டாங்க. வைத்து கொண்டு வச்சுட்டு உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள் 2 பேரும் பசியின் காரணத்தினால கொடுத்த அந்த பேரிச்சம்பழத்தை புசித்து விட்டு பசி தாங்காமல் மீண்டும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். எந்த பார்க்குது? அம்மாவுடைய கையை பார்க்கிறார். அம்மா கையில் எத்தனை பேரிச்சம்பழம் இருக்கு? ஒரு பேரிச்சம்பழி தான் இருக்கிறார். அம்மாவை பார்க்கின்ற அந்த காட்சியை ஓரக்கண்ணால் பார்த்த அந்த தாய் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2 கூறாக பிரித்து 2ஆக பிரித்து அந்த 2 குழந்தைகளுக்கு மீண்டும் கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே அந்த 2 குழந்தைகளும் அதை வாங்கி மீண்டும் புசிக்கிறார், சாப்பிடுறாங்க. இந்த நிகழ்வு முடிந்தது பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த தாய் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நீதமாக நடந்துக்கிட்டாங்க. எத்தனையிலும் முதல்ல ஆளுக்குள்ள கொடுத்தாங்க. இதில் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை, நீ பெருசுக்கு ரொம்ப பசிக்கும், சின்னது குறையா பசிக்கும் அப்படிலாம் பார்க்கல. என்ன செஞ்சாங்க? திரும்பவும் கேட்கிற போது 2 பேர்த்துக்குமே ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்து ஆளுக்கு பகுதியாக கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பு, அந்த பெண் சென்றதற்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்த மாத்திரத்திலே உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு தாய் வந்தாங்க, பசியோடு வந்தாங்க, 2 குழந்தைகளோடு வந்தாங்க என்று அந்த நிகழ்ச்சியை சொல்லி பேரிச்சங்கனியை நான் கொடுத்தேன். 2 ஆளுக்குள்ள கொடுத்தாங்க. மீண்டும் 1 கையில் இருந்ததை அந்த குழந்தைகள் ஆவலோடு எதிர்பார்த்ததை கண்ணுற்ற அந்த தாய், கவனித்த அந்த தாய் திரும்பவும் அதை 2 கூறாக வைத்து ஆளுக்கு பகுதியாக கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் சொர்க்கத்துக்குரியவர். ஏன்? நீதமா நடந்து கொண்டார். 2 குழந்தைகள், பெண் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை இறையச்சத்தோடு வளர்த்து, எப்படிங்க, ஒழுக்கத்தோடு வளர்த்து, அந்த வளர்த்த பெண்ணுக்கு குழந்தைக்கு திருமணம் முடித்து கொடுப்பார்களே, ஆனால் நரகத்திற்கு போவதை அந்த பெண் குழந்தைகள் தடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பெண் குழந்தை என்பவர்கள் சுபச்செய்தி. எனவே பெண் குழந்தை என்பது சுபச்செய்தி. அவர்கள் மத்தியிலே நீதத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லலாம், அல்லாமல் அநீதி இழைக்கக்கூடாது. அல்லாஹ் அநீதி இழைப்பதை தனக்கே ஹராமாக்கி இருக்கிறான். அநீதி யாருக்கு இழைக்க மாட்டான். அல்லாஹ் தான் அநீதி இழைக்கக்கூடியவனாக இல்லை. அவன் இன்ன வாதல்லாஹி ஹக், இன்ன வாதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். உங்கள் ஆத்மாவிற்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அதை அப்படியே பெற்றுக் கொள்வீர்கள். என்ன செய்வாங்க? அப்படியே பெற்றுக் கொள்வார்கள். அந்த ரப்புல் ஆலமீன்
அநீதி இழைப்பதை அவனுக்கு அவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்றால், நான் நமது குழந்தைகளுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பாடு இல்லை, உனக்கு முட்டை பொறிச்சு வச்சிருக்கேன் அவளுக்கு தெரியாம தின்று, பொம்பளை பிள்ளை பொட்டை பிள்ளை தானே இதுக்கு என்ற நிலைப்பாட்டில் குழந்தைகள் மீது பாகுபாடு காட்டுவார்களே, ஆனால் அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்பட்டு விடுவார்கள், குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விடுவார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்கு என்ன செய்றாங்க, ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்கிறாங்க. நுஅமான் இப்னு பஷீருடைய அவர் நுஅமான் என்ன செய்றாரு, முதல் மனைவியுடைய குழந்தைகள் இருக்காங்க, இவர் இரண்டாவது மனைவி குழந்தைக்கு என்ன செய்றாரு, ஒரு அடிமையை என்ன செய்றாரு, அன்பளிப்பு செய்கிறார். அன்பளிப்பு செஞ்ச மாத்திரத்திலேயே அந்த மனைவி என்ன செஞ்சாங்க, இங்க வாங்க, ஏன்னா என்ன ஆகிப்போமோ, நாளைக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னா மூத்த காலத்து பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, வம்பு எதுக்கு, வாங்க நீங்க என் பிள்ளைக்கு தந்த இந்த அன்பளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக ஆக்கி நாம எழுதிக்கிறோம். ரசூலாட்ட கூட்டி போயாச்சு. கூட்டு போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அவரு யார் சொல்லா, என் பையனுக்கு ஒரு அடிமையை கொடுத்தேன், அன்பளிப்பு செஞ்சேன், அவங்க அம்மா என் மனைவி என்ன சொல்றாங்க, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்கி பகிர்ந்து எழுதிக்கிறோம் சொல்றாங்க, அதனால உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனது ஏனைய பிள்ளைகளுக்கு என்னங்க, உனது ஏனைய பிள்ளைகளுக்கு இதே போன்று அடிமையை அன்பளிப்பு செய்தீர்களா என்று கேட்டாங்க. இல்லை, யாரும் சொல்லல, இவனுத்தை கொடுத்தேன் நான், இவனுத்தை கொடுத்தேன் நான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், என்னை இதுக்கு சாட்சியாக ஆக்காத, என்னை இதுக்கு என்ன செய்யாத, சாட்சியாக ஆக்காதே. கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதை திரும்ப பெற வேண்டும், அதை போய் வாங்கிருந்தான். நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் சொல்றாங்க, என் தந்தை என்ன செஞ்சாரு, உடனே என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அடிமை அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்கிற செய்தியை முஸ்லிமிலே புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அடிப்படையில் புகாரியில் 2557வது ஹதீஸாக என்ன செய்திருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸை நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் இப்படி செய்தது. அதனால தாய்மார்கள் பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகள் மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எந்த முறையில் நம்ம குழந்தைகள் மீது வளர்க்கின்றோமோ அந்த நீதத்தோடு இலகிய மனதோடு அவர்களிடத்தில் மனமிட்டு பேசக்கூடியவர்களாக இருந்து அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுமையானால் அந்த குழந்தைகள் நற்பண்புகள் உடையவர்களாக வளர்க்கப்படுவார்கள். குழந்தைகள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வை காண்பிப்போமையானால், உனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிடிக்கும், என்னை பிடிக்கவே செய்யாது, என் மீது உனக்கு அடிக்கிறதுக்கு கோபத்தை வரும். சில வீடுகள் அப்படித்தான், பொம்பளை பிள்ளை வேலைச்சி அந்த பாத்திரத்துக்கள் அந்த வீட்டை கூட்டு அந்த துணியை மடிச்சு, ஆம்பளை பிள்ளை அவன் படிக்காண்டி அவன் பெரிய இடத்துக்கு போகணும்படி, நீ தான் பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன வேலை இருக்கு என்பதை போன்று அநீதி இழைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவாங்க. என்ன செய்வாங்க, அநீதி இழைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவாங்க. அப்படிப்பட்ட அநீதி இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நீதி செலுத்துங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அச்சமுடையவர்களாக நீங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு. உணவு கொடுத்தால் எல்லாருக்கும், உணவு கொடுத்தால் எல்லாருக்கும் ஒரே உணவு. அந்த நிலைப்பாட்டில் அவர்களுக்கு, அதாவது உடை எடுத்தாலும் என்ன அளவுக்கு அவர்களுக்கு பாதிக்கப்படாத மனதில் ஏற்றத்தாழ்வு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடாமல், அவனுக்குன்னா பெரிய ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பேன், அவனுக்குன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு செலவழிப்பேன், எனக்கு சாதாரணமாக எடுத்து கொடுப்பேன் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் நீதி செலுத்த வேண்டும். என்ன செய்யணும், பெண் குழந்தைகளாக என்றாலும் கூட அவர்கள் மத்தியில் நீதி செலுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைகள் நற்பண்புடையவர்களாக ஆவார்கள்.
அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? கார் வாங்கி கொடுக்குறது, பைக் வாங்கி கொடுக்குறது. எப்படிங்க? அந்த பிள்ளைகளுக்கு விரும்பின போனை வாங்கி கொடுத்து என்னது அதை வழிகட்டு போவதற்கு நான் வழி ஏற்படுத்துறது. அந்த அன்பளிப்பெல்லாம் சிறந்த அன்பளிப்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்பளிப்புகளிலே மிகச்சிறந்த அன்பளிப்பு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு செய்கின்ற அன்பளிப்பு ஒழுக்க கல்வி. அது யார் கையில் இருக்கு? தாய் கையில். தாய் தான் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். அல்மர்அத்து ராயிஹத்துன் லிபைத்தி ஸௌஜிஹா, பெண் என்பவள் தன் வீட்டுக்கு பொறுப்பாளி. தன் வீட்டில் வளர்கின்ற குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதிலே அவள் மார்க்க பற்றுடையவர்களாக இருந்தால் இரையச்சம் உடைய பிள்ளைகளாக ஆணையும் சரி பெண்ணையும் சரி வளர்த்தெடுப்பார். இரையச்சமற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் இவனுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியாக அவர்கள் பிரித்து விடுவார்கள். அது குழந்தைகள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தி அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? வளர்கின்ற போதே வஞ்சனையோடு விஷமத்தோடு சொல்வார்களவா தாழ்வு மனப்பான்மையோடு வளர்வார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்தில் போய் மற்ற குழந்தைகள் ஒரு தாய் நல்ல முறையில் தன்னுடைய 2 குழந்தைகள் பார்க்கின்ற அவர்களை பரிபாலிக்கின்ற அந்த நிலையில் உள்ள குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுடைய மத்தியிலே ஒரு செய்தியை பரிமாறுமையானால், எங்க அம்மா அப்படிலாம் செய்யாதே, எங்க அண்ணனத்தை பாசமா பார்க்கும். எப்படிங்க? பாசமா பார்க்கும், என்னையும் அப்படி பார்க்காது, பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணும்னு கிடக்கு என்று சொல்லி என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை வெளியில் சொல்லுகிற போது நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக ஆகிவிடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் என் அருமைக்குரிய தாய்மார்களே, இந்த பகுதியில இந்த தலைப்பிலே பெற்றோர்களே பிள்ளைகள் மீது நீதி செலுத்துங்கள். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், யாய் உள்ளது நாமும் அன்சுக்கும் வாகலைக்கும் நானா, உங்களை உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். அவங்கள பிள்ளையும் துளவு போக சொல்லணும், பொம்பளை பிள்ளையும் துளவு சொல்லணும், 7 வயதானால் துளவு சொல்லணும், 10 வயதானால் துளுகாவிட்டால் அடிக்கணும். குழந்தைகள் மீது சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்ன இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்போடு இருக்க சொல்கிறார்கள். 7 வயசா தொழுவ சொல்லுங்க, 10 வயசா தொழுகாட்ட அடிங்க. அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வலதும் சாலியாக வளர்க்கப்படுவார்கள், வளர்வார்கள், வார்த்தெடுக்கப்படுவார்கள். அப்பதன் பின்பு நம்முடைய மரணம் அவர்களுக்கு முந்தி விடுகிற போது நமக்கு துஆ செய்கின்ற குழந்தைகளாக அவர்கள் இருப்பார்கள். அநீதி நீங்கள் செய்திருப்பானால், ஆமா பெத்தனும் வளர்த்தா கட்டி கொடுத்தா என்ன செய்ய, ஏதோ நடந்துச்சு முடிஞ்சு போச்சு, என் அம்மா என்ன செஞ்சா, எனக்கு என் அத்தா என்ன செஞ்சாரு, அண்ணனுக்கு தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு, அண்ணனுக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சாரு என்கின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் வைத்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எப்போ யாராவது எப்போ சாவு செத்து மடி என்கிற நிலைப்பாட்டில் வந்து விடுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு எல்லோரும் மீதும், அதாவது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஆண் பிள்ளை என்றால் வெண்ணையும் பெண் குழந்தை என்றால் சுண்ணாம்பு வைத்து உங்களை நீங்கள் நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.